அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிகள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் முன்னேற்றத்தையும் இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் வக்ரம் பெறுகிறாருங்க. பொதுவாகவே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே தனத்திலிருந்து தைரியத்திற்கு சென்று வக்ரம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க குரு பகவான். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். தாய்வழி ஆதரவு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில உறவினர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்பும் மன வருத்தமும் நீங்கி உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல காரியங்களை அடுத்தடுத்து நிறைவாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். தொழிலை விரிவுபடுத்துவது, இந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவது என பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கேட்ட இடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும். குரு பகவானினுடைய அமைப்பு மிக சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் எளிய மருத்துவ சிகிச்சையிலே பரிபூரண குணம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. குரு பகவானின் அமைப்பு நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் 12 ராசியில் முதன்மையான பலன்கள் கிடைக்க இருக்கிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குருவின் சுப பார்வை, லாபம் மற்றும் 9 ஆகிய இடங்களில் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல மடங்கு லாபம் வரக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாகவும் இந்த வேலை உறுதியாகவே அமைகிறது. பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. ஊர் மாறுதல், இடமாறுதல் என பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உறுதியாகவே அது ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைய போகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் அதிசார கதியில் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான தோஷங்களை நீக்கி விடுகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சுபகாரியங்கள் சிறப்பாக கைவிடுவதோடு தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும். மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இந்த தருணத்தில் இல்லம் தேடி எண்ணற்ற நற்பலன்கள் உங்களை தேடி வருகிறது என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் சிறப்பாக கைகூடும் தருணமாக பார்க்கப்படுகிறது. குருவின் பார்வையால் திருமணம் உள்ளிட்ட பல முயற்சிகள் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எதை செய்தாலும் அதை எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செய்துவிடாமல் யோசித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிறப்பாகவும் செயல்படுத்துவதால் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்வில் இருந்த இடைஞ்சல்கள் அனைத்தும் விலகும். இந்த தருணத்தில் கட்டிட திறப்பு விழா உள்ளிட்டவற்றை மிகவும் சிறப்பானதாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும். தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையில அதிரடியான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது குடும்பத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அவை அனைத்தையும் சரியான முறையில நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கையாளுவதால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள் அனைத்தும் விலகும். தற்காலிகமாக பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் இணையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் அபரிவிதமாக நன்மை நிறைந்த வாய்ப்பை
வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரும். மிகவும் வலுவாக சனி பகவான் லாபத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. வக்ர சனியின் அமைப்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய இந்த வேளையில் நன்மை நிறைந்தவையாக உறுதியாகவே அமைய போகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி தீதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபத்தில் வலம் வருவதால் நினைத்த வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும். குறுக்கீடுகள் அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். தசாபுத்திகள் பலம் பெற்றிருப்பின் புதிய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் போன்ற பணிகள் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. 9 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் திடீரென பல மாற்றங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் அந்த மாற்றங்கள் உங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையை காட்டிலும் இந்த தருணத்தில் தொழில்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவான நன்மையை சனி பகவான் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அனுகூலமற்ற நிகழ்வுகள் கூட அனுகூலமாகவும் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுப்பதால் பல காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் உறுதியாகவே தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. குறுகிய காலத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதிய விற்பனை நிலையம் திறத்தல் உள்ளிட்ட பல பணிகள் தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சனியின் அமைப்பு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தொழில் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வலுவாக அமர்கிறாருங்க. ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையாக தனது இந்த நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. ராகு கேதுவிற்கென தனியாக ஆட்சி வீடோ உச்ச வீடோ இல்லை என்பதால் இந்த வேளையில் அவர் நிறைந்த நன்மையை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாகவும் கனகச்சிதமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே தேடி வருகிறது. ராகுவின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் இருக்கக்கூடிய பல முரண்பாடுகளை வலுவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. பல சிரமங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ரிஷபராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்தவரைக்கும் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் வலம் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட அவர் நிறைந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் இருப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருங்க. மற்றபடி அனைத்து விஷயங்களும் சாதகமாக அமையக்கூடிய தருணமாக தான் உறுதியாகவே அமைகிறது. கேதுவின் அமைப்பு எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவற்றை தவிர்க்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் வலுவாக மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. பொதுவாகவே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதிலும் குறிப்பாக குரு மங்கள யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் காரிய தடைகள் விலகும். நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மங்களகாரகனின் அருளால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்களை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல வளர்ச்சி பாதையை நோக்கி விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை முற்றிலுமாக ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நவகிரகங்களிலே மிகவும் மென்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே நீச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் மன குழப்பம் இந்த தருணத்தில் விலகும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி வரும். வீட்டிற்கு தேவை
தேவையான உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. பல வகையில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளை உருவாக்குவதோடு யோகம் நிறைந்த ஒரு காலகட்டம் என்று வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் அபரிவிதமாக உங்களுடைய வாழ்வில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளிலும் அதிரடியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயர்வதோடு நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சூரியனும் இந்த வேளையில் சப்தமத்தில் வலம் வருவதால் அலைச்சல் சிரமம் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் சிறப்பாக பூர்த்தியாகும். வித்யா கரகரான புதனும் புதமத்தில் இணைந்திருப்பதால் முக்கூட்டு கிரக நிலைகள் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மாணவர்களின் விருப்பம் நிறைவேறும். உங்களது கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும். வெளிநாட்டு சார்ந்த கல்வி ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்களிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பதை வித்யா கரகரான புதன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார். சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதை செய்தாலும் அதை யோசித்து நிதானத்துடன் செய்வதால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். சந்திரனும் இந்த வேளையில் மிக வலுவாக ஜென்மம் குணம் தைரியம் என பல இடங்களில் வலம் வரப் போகிறார். உச்சபலம் பெற்றிருப்பதால் எதிர்பார்த்த மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சந்திரன். எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதோடு பல்வேறு வகையான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி முன்னேற்றம் நிறைவாக அமையும். அற்புதமான வேலையாக உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.